இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த உரையாடல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தலைப்ப பேசப் போறோம். ம் ஆமா. அறிவியல் உலகத்துக்கே ஒரு பெரிய சவாலா இருக்கக்கூடிய சில ஆதாரங்கள நாம இன்னைக்கு அலசப் போறோம். இப்போ ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பாருங்களேன். உங்க கையில ஒரு சின்ன காந்தம் இருக்கு, அப்புறம் ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கு. சரி. கூடவே குப்பையில தூக்கி போட்ட ஒரு பழைய பேட்டரியோட சின்ன பாகம் இருக்கு. ம். இத மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு எல்இடி பல்ப எரிய வைக்க முடியும்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா? நிச்சயமா நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் அணுவ பிழக்காம எந்த ஆபத்தும் இல்லாம உங்க வீட்டு மேஜையிலே இது செய்ய முடியும்னு இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஆதாரங்கள் சொல்லுது. கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? கண்டிப்பா. நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆதாரங்கள் குவாண்டம் வெப்ப இயக்கவியல் ஆற்றல் அறுவடை அமைப்பு பத்தி பேசுது. அதாவது இங்கிலீஷ்ல குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதோட அந்த கண்ணம்மா பேட்டரி பரிசோதனை. எக்ஸாக்ட்லி. அந்த கண்ணம்மா பேட்டரி பரிசோதனை. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு பள்ளி மாணவனோட சாதாரண சயின்ஸ் ப்ராஜெக்ட் கிடையாது. பல வருஷங்களா நாம ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருக்கிற அடிப்படை அறிவியல் விதிகளுக்கு இது ஒரு நேரடியான மாற்று சிந்தனையும் முன்வைக்குது. இந்த ஆவணங்களை படிக்கும்போது உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழலாம். இங்க ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இது சரியா தவறா என்று தீர்ப்பு சொல்ல நாம இங்க வரல. ஆமா, அது நம்ம வேலை கிடையாது. இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன முன்வைக்கிறாங்க, அதிலுள்ள அறிவியல் வாதங்கள் என்ன அப்படிங்கறத எந்தவித சார்பும் இல்லாம உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த ஆழமான அலசலோட நோக்கம். ரொம்ப முக்கியமான பதிவு இது. அறிவியலை நாம எப்போ திறந்த மனசோட அணுகுறோமோ அப்போதான் புதிய விஷயங்களை கத்துக்க முடியும். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த கண்ணம்மா பேட்டரி பரிசோதனை பத்தி டாக்குமெண்ட்ஸ்ல படிக்கும்போது இதோட செய்முறை ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சது. ம். ஒரு சின்ன பிளாஸ்டிக் தட்டு, கொஞ்சம் தண்ணீர், அப்புறம் தூக்கி போட்ட ஒரு பழைய பேட்டரியிலிருந்து எடுத்த கிராஃபைட் தண்டு. ஆனா இதுல முக்கியமான ஹீரோ யாருன்னா அந்த நியோடேமியம் காந்தம் தான், சரியா? கரெக்ட். இந்த பரிசோதனையோட மையமே அந்த நியோடாமியம் காந்தம் தான். குறிப்பா NdB51 அப்படிங்கிற வகையான காந்தம். அது ரொம்ப சின்னதா இருக்குமா? ஆமா, வெறும் 3 சென்டிமீட்டர் நீளம், 2 சென்டிமீட்டர் அகலம், 2 மில்லிமீட்டர் தடிமன் இருக்கிற ஒரு சின்ன காந்தம். ஓகே. இந்த காந்தத்தையும் அந்த பழைய 1.5 வோல்ட் பேட்டரியை உடைச்சு எடுக்கப்பட்ட அந்த பாசிட்டிவ் முனையான கிராஃபைட் தண்டையும் பயன்படுத்துறாங்க. அப்புறம் நெகட்டிவ் முனைக்காக அலுமினியம் அல்லது செம்பு மாதிரியான ஒரு சாதாரண உலோக கம்பியும் வச்சுதான் இந்த ஒட்டுமொத்த செட்டப்பை உருவாக்குறாங்க. தண்ணீர் எவ்வளவு தேவைப்படும்? ஒரு பிளாஸ்டிக் தட்டுல வெறும் 5 மில்லிமீட்டர் உயரத்துக்கு சாதாரண தண்ணியை நிரப்பி இதை செய்றாங்க. இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த காந்தத்தை நாம கடையில வாங்கின உடனே அப்படியே பயன்படுத்திட முடியாதுன்னு இந்த ஆவணங்கள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆமா, ஒரு காந்தத்தை தண்ணில போடுறதுல அப்படி என்ன பெரிய சூட்சுமா இருக்க போகுது? அங்கதான் விஷயமே இருக்கு. நியோடைமியம் காந்தங்கள் காத்துல இருக்கிற ஈரப்பதத்துல ரொம்ப ஈஸியா துருப்பிடிச்சிடும். அதனால அது துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக அதோட மேற்பரப்புல துத்தநாகம், அதாவது ஜிங்க், குரோமியம் அல்லது நிக்கல் பாலிஷ் பூசியிருப்பாங்க. அந்த கோட்டிங் சொல்றீங்க? ஆமா, இந்த பரிசோதனை சக்சஸ் ஆகணும்னா அந்த பாலிஷை உப்ப காகிதம் வச்சோ அல்லது வேற வழியிலயோ முழுமையா சுரண்டி எடுத்தாகணும். ஓ, முழுமையா நீக்கிடணும். எக்ஸாக்ட்லி. அதாவது அந்த காந்தம் நேரடியாக காத்தோடும் தண்ணீரோடும் எந்தவித தடையும் இல்லாம வினைபுரியும்படியான ஒரு நிர்வாண நிலையில இருக்கணும். நேக்கட் மேக்னெட் அப்படின்னு சொல்றாங்க. இதத்தான் ஆவணங்கள் ரொம்ப தெளிவா குறிப்பிடுது. இது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா அந்த பாலிஷ் செய்யப்பட்ட காந்தத்தை அப்படியே தண்ணீர்ல வச்சு மல்டிமீட்டர்ல அளந்து பார்த்தா 0 தான் காட்டுதான். எந்த ரீடிங்கும் இருக்காது. ஆனா அந்த பாலிஷ சுரண்டி எடுத்த உடனே திடீர்னு அந்த மல்டிமீட்டர்ல 1000 மில்லி வோல்ட், அதாவது 1 வோல்ட் கரண்ட் காட்டுதுன்னு சொல்றாங்க. ஆமா, 1 வோல்ட் மற்றும் 1.4 ஆம்பியர் மின்சாரம் கிடைப்பது அளவீடுகள் காட்டுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வெறும் 3 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுல இருந்து சுமார் 1 வாட் மின்சாரம் உற்பத்தி ஆகுது. ஒரு சாதாரண காந்தத்து மேல இருக்கிற பூச்சை சுரண்டிட்டு தண்ணில வச்சா எப்படி இவ்ளோ பெரிய ஆற்றல் வெளிப்படும்? அதற்கான அறிவியல் காரணத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். துத்தநாகம் பொதுவா மின்சாரத்தை நல்ல கடத்தும் தன்மையுடையதுதான். சரி. ஆனா அது ஒரு நியோடைமியம் காந்தத்து மேல பூசப்படும்போது அது ஒரு வேதிவினை புரிஞ்சு காந்தத்துக்குள்ளே நடக்கிற மின்னோட்டத்தை ஒரு தடுக்குச்சோறு மாதிரி முழுமையா தடை செஞ்சிடுது. ஓஹோ, அந்த ஜிங்க் ஒரு பிளாக் மாதிரி செயல்படுது. எக்ஸாக்ட்லி. எப்போ நீங்க அந்த பாலிஷை நீக்கிறீங்களோ அப்போ காந்தத்துக்கும் தண்ணீருக்கும் இடையில ஒரு நேரடியான புதிய குவாண்டம் தொடர்பு உருவாகுது. குவாண்டம் தொடர்புன்னு சொல்றீங்க. ஆனா இத படிக்கும்போது அவங்க இத கல்பாக்கம் அணுமின் நிலையத்தோட ஒப்பிட்டு பேசியிருக்காங்க.
ஒரு சாதாரண மேஜையில பண்ற பரிசோதனைய போய் அணு உலையோட ஒப்பிடுறது கொஞ்சம் அதிகப்படியா தெரியுங்களையா? ம். வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியலாம். ஆனா அவங்க சொல்ற லாஜிக் என்னன்னா, கல்பாக்கம் மாதிரியான அணு உலைகள்ல அணுவோட கருவை சிதைக்கிறதன் மூலமா, அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் மூலமா வெப்பமும் ஆற்றலும் உருவாக்கப்படுது. அதுல கதிர்வீச்சு அபாயம் இருக்கு, ரொம்ப ஆபத்தானது. கரெக்ட். ஆனா இந்த குவாண்டம் அமைப்புல காந்தத்துல இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களை எந்தவித சிதைவும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பான முறையில கையாள்றதா இந்த ஆவணங்கள் ஆணித்தரமா சொல்லுது. அதாவது அணுவை உடைக்காமலே ஆற்றல் வெளியில கொண்டு வர்ற ஒரு குவாண்டம் ரியாக்டர் மாதிரி இது செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஆமா. ஓகே, இங்கதான் விஷயம் இன்னும் சூடு பிடிக்குது. ஏன்னா இந்த பரிசோதனை வெறும் மின்சாரத்தை உருவாக்குறதோட நிக்கல. நாம எப்போதுமே ஆற்றல் அழிவின்மை விதிய ஒரு எழுதப்படாத சட்டமாவே பார்த்து பழகிட்டோம். அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ம். ஆற்றலை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படிங்கிறது தான் அடிப்படை. ஆனா இந்த ஆவணங்கள் அந்த அடிப்படையே ரொம்ப காரசாரமா விமர்சிக்குது. ஆற்றல் அழிவின்மைன்னு சொல்லியே நம்மள 100 வருஷமா மொட்டையடிச்சிட்டாங்கன்னு இந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த வார்த்தையை அவங்க நேரடியா பயன்படுத்தியிருக்காங்க. ஆமா, அவங்க கேக்குற கேள்வி ரொம்ப சிம்பிள். ஆற்றல் உண்மையிலேயே அழியாததுன்னா அந்த அழியாத ஆற்றல் எங்க போகுது? அதிலிருந்து ஏன் நாம நேரடியா மின்சாரத்தை எடுக்கல? இது ஐன்ஸ்டீன், மேக்ஸ் பிளாங்க் மாதிரியான மாபெரும் அறிவியலாளர்களோட கோட்பாடுகளுக்கு ஒரு நேரடி சவால். இந்த கேள்விக்கான விளக்கத்தை அவங்க கொடுக்கிற விதம்தான் இந்த ஒட்டுமொத்த ஆவணத்தோட மையப்புள்ளி. சரி, என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? அந்த அழியாத பிரபஞ்ச ஆற்றலை நாம நேரடியாக எடுக்க முடியும்னு இந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுக்கு அவங்க முன்வைக்கிற தத்துவம் தான் நியூட்ரான் நிலைப்படுத்துதல். இங்கிலீஷ்ல நியூட்ரான் ஸ்டெபிலைசிங் அப்படின்னு சொல்றாங்க. நியூட்ரான் நிலைப்படுத்துறதுன்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? நாம பயன்படுத்துற அந்த நியோடைமியம் காந்தத்துல 84 நியூட்ரான்கள் இருக்கு. பொதுவா பிசிக்ஸ்ல சொல்ற இடக்கை அல்லது வலக்கை விதிகளுக்கு இந்த 84 நியூட்ரான்கள் கட்டுப்படுறதில்லைன்னு இந்த ஆவணங்கள் சொல்லுது. லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல் சொல்றீங்களா? ஆமா, அதுக்கெல்லாம் இது கட்டுப்படாது. இவைகளோட வேலையே வேற. ஒரு அமைப்புல ஆற்றல் இழக்கப்படும் போது இந்த நியூட்ரான்கள் பிரபஞ்சத்தோட வெற்றிடத்திலிருந்து அந்த ஆற்றலை மறுபடியும் ஈர்த்து தன்னைத்தானே சமன் செஞ்சுக்குது, பேலன்ஸ் பண்ணிக்குது. அதாவது ஒரு பக்கம் ஆற்றல் வெளியில போக போக இன்னொரு பக்கம் பிரபஞ்சத்துல இருந்து ஆற்றலை உறிஞ்சி பேலன்ஸ் பண்றதா இதோட வேலை. எக்ஸாக்ட்லி. ஒரு நிமிடம், வெற்றிடம் அதாவது வேக்யூம் என்றாலே அங்க ஒன்றுமே இல்லை என்றுதானே அர்த்தம். அப்புறம் எப்படி அங்கிருந்து ஆற்றலை உறிஞ்ச முடியும் என்று இவர்கள் கூறுகிறார்கள்? இது கேட்க கொஞ்சம் மாயாஜால மாதிரி இருக்கே. ரொம்ப சரியான கேள்வி. கிளாசிக்கல் பிசிக்ஸ் படி வெற்றிடம்னா ஒண்ணுமே இல்லாத இடம்தான். ஆனா குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்வையில வெற்றிடம் அப்படிங்கிறது வெறுமையானது கிடையாது. அப்ப என்ன இருக்காங்க? அதுல கண்ணுக்கு தெரியாத துகள்கள் தோன்றி மறையிற ஒரு பெரும் ஆற்றல் கடல் இருக்கு. அததான் 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. பூஜ்ய புள்ளி ஆற்றல். அப்போ இதுல தண்ணீர் என்ன வேலை செய்யுது? வெறும் ஒரு சொட்டு தண்ணி எப்படி இந்த ஆற்றலை கடத்தும்? இத ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்களேன். தண்ணீர்ல 99.9% வெற்றிடம் தான் இருக்கு. ஓ, வாட்டர் மாலிக்யூல்ஸ்குள்ள வேக்யூம் இருக்கு. ஆமா, அந்த தண்ணீர் சாதாரண நிலையில அமைதியா தெரிஞ்சாலும் அணு அளவுல அது இந்த குவாண்டம் ஆற்றல உறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு கடல். இந்த அளப்பொரிய 0 பாயிண்ட் எனர்ஜியை ஈர்க்கிற ஒரு குவாண்டம் எரிபொருளா ஒரு மீடியமா தண்ணீர் இங்க செயல்படுது. சரி. அந்த ஆற்றலை வெளியில கொண்டு வர ஒரு சாவியா தான் இந்த நிர்வாண காந்தம் செயல்படுது. வாவ்! அப்ப மின்சாரம் அப்படிங்கிறது பேட்டரிக்குள்ள அடைச்சு வைக்கப்படுற ஒரு விஷயம் இல்லையா? அவங்க வாதம் அதுதான். மின்சாரம்ங்கிறது ஒரு சேமிப்பு கிடையாது. அது பிரபஞ்ச ஆற்றல்ல இருந்து ஏற்படுற ஒரு தொடர்ச்சியான கசிவு மாதிரி செயல்படுதுன்னு ஆவணங்கள் வாதிடுது. ஒரு லீக் மாதிரி. ஆமா, தண்ணீர் உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த 84 நியூட்ரான்கள் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து மின்சாரமா கசிய விட்டுக்கிட்டே இருக்கும். சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா ஒரு நடைமுறை கேள்வி வருது. ஒரு பிளாஸ்டிக் தட்டுல ஒரு சின்ன காந்தத்தை வச்சு 1 வாட் மின்சாரம் எடுக்கிறதுனால உலகத்துக்கு என்ன பெரிய லாபம்? இத வச்சு என்னோட லேப்டாப்பையோ டிவியையோ ஓட வைக்க முடியுமா? இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகும்? அங்கதான் அவங்க நானோ அறிவியல் தொழில்நுட்பத்தை உள்ள கொண்டு வராங்க. வெறும் கிராஃபைட் தண்டை மட்டும் பயன்படுத்தாம மல்டி மெட்டல் ஆக்சைடு மற்றும் நானோ துகள்களை இதோட சேர்க்கும்போது அங்க நானோ போரஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒன்று உருவாகுது. நானோ போரஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? அது கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? மறுபடியும் அந்த ஸ்பாஞ்ச் உதாரணத்துக்கே வருவோம். ஒரு சாதாரண ஸ்பாஞ்ச்ல தண்ணீர் மெதுவா கசியும். ஆனா அந்த ஸ்பாஞ்சுக்குள்ள பல நுட்பமான ரொம்ப சின்னஞ்சிறிய குழாய்களை அமைச்சு தண்ணிய ரொம்ப வேகமா ஒரு அழுத்தத்தோட வெளியில தள்ளுனா எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அதுதான் இந்த மல்டி மெட்டல் ஆக்சைடுகள் செய்யுது.
நானோ துகள்கள் மூலமா எலக்ட்ரான்களோட ஓட்டத்தை ஒரு பெரும் உந்துதலோட வெளியில தள்ளுது. த்ரஸ்ட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. ஓஹோ. இதனால அதே 3 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுல இருந்து 1 வாட்டுக்கு பதிலா சுமார் 5 வாட்ஸ் வரைக்கும் மின்சாரத்தை எடுக்க முடியும்னு சொல்லப்படுது. இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். 5 வாட்ஸ் அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய ஸ்கேலபிலிட்டி தான். இந்த ஆராய்ச்சியை பத்தி படிக்கும்போது இன்னொரு விஷயமும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன விஷயம்? இது ஏதோ ஒரு தனிநபர் ஒரு சின்ன ரூம்ல உட்கார்ந்து எழுதின பேப்பர் மாதிரி தெரியல. இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற நிறுவனங்களோட பெயர்களை பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு. ஜெனரல் மோட்டார்ஸ், ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டின்னு பெரிய பெரிய பெயர்கள் அடிபடுதே. அவங்களுக்கு இதுல என்ன சம்பந்தம்? இந்த ஆராய்ச்சியோட பின்னணி ரொம்பவே வலுவானது. உலகத்துக்கு நியோடைமியம் உலோக கலவையை முதல்ல அறிமுகப்படுத்தின ஆட்டோமொபைல் ஜாம்பவான் ஜெனரல் மோட்டார்ஸ் தான். ஓ, அவங்க தான் மேக்னெட் இன்வென்ட் பண்ணாங்களா? ஆமா. அதே போல விண்வெளி மற்றும் வானியற்பியல்ல சிறந்து விளங்குற ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டியோட ஆய்வாளர்கள், அப்புறம் இந்தியாவில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கல்லூரி, NLC மாதிரியான நிறுவனங்கள் இந்த ஆராய்ச்சியோட வெவ்வேறு படிநிலைகள்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க. நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் கூடவா? ஆமா. இந்த குவாண்டம் தொழில்நுட்பம் எப்படி இயங்குதுன்னு பல நாடுகள்ல இருக்கிற நிபுணர்கள் உற்று கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இதோட இறுதி இலக்கு என்ன? உலகத்துல இருக்கிற மின்சார பற்றாக்குறைய தீர்க்கிறது மட்டும்தானா? ஏன்னா நீங்க ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டி விண்வெளி ஆராய்ச்சி பத்தியெல்லாம் சொல்றீங்க. அப்போ இது வெறும் வீட்டு பயன்பாட்டுக்கான விஷயம் மட்டுமா இல்லையா? நிச்சயமா இல்ல. பூமியில இதோட பயன்பாடு ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். இதோட உண்மையான பிரம்மாண்டமான இலக்கு என்ன தெரியுமா? எதிர்கால விண்வெளி நாகரிகம், ஸ்பேஸ் சிவிலைசேஷன். விண்வெளி நாகரிகமா? அதுக்கும் இந்த கண்ணம்மா பேட்டரிக்கும் என்ன சம்பந்தம்? விண்வெளிக்கு நாம சோலார் பேனல்களை பயன்படுத்தலாமே. சோலார் பேனல்கள் சூரிய வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்யும். டீப் ஸ்பேஸ், அதாவது சூரிய குடும்பத்தை தாண்டி ரொம்ப தூரம் பயணம் செய்யும்போது அங்க சூரிய ஒளி இருக்காது. உண்மைதான். மத்த எரிபொருட்களும் ஒரு கட்டத்துல தீர்ந்து போயிடும். ஆனா இந்த பிரபஞ்சத்துல எங்கும் பரவி இருக்கிற இந்த 0 பாயிண்ட் எனர்ஜியை இந்த குவாண்டம் வெப்ப இயக்கவியல் அமைப்பு மூலமா நாம அறுவடை செய்ய முடியும். ஓ, ஸ்பேஸ்ல வேக்யூம் இருக்கு. கரெக்ட். எதிர்காலத்துல மனிதர்கள் செவ்வாய் கிரகத்துக்கோ அல்லது அதை தாண்டி வேற எங்கேயாவது பயணம் செய்யும்போது அவங்களுக்கு தடையற்ற, ஒருபோதும் தீர்ந்து போகாத ஆற்றலை வழங்குற ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பா, ஒரு கேம் சேஞ்சரா இது முன்மொழியப்படுது. இதை யோசிச்சு பார்க்கும்போதே தலை சுத்துது. ஒரு சின்ன காந்தத்து மேல இருக்கிற துத்தநாக பூச்சை சுரண்டி எடுக்கிறதுல தொடங்குற ஒரு சாதாரண பரிசோதனை, குப்பையில போடுற பழைய பேட்டரியோட கிராஃபைட் தண்டை பயன்படுத்துறது பார்க்க ரொம்ப சாதாரணமா எளிமையா தெரிஞ்சாலும் இதோட ஆழத்துல இருக்கிற குவாண்டம் வெப்ப இயக்கவியல் கோட்பாடுகள் நம்ம சிந்தனையை எங்கேயோ கொண்டு போகுது. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டுறோம், நாம இந்த தகவல்களை எவ்வித மாற்றமும் இல்லாம ஆவணங்கள்ல இருக்கிறவாறே உங்க சிந்தனைக்கு கொடுத்திருக்கோம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. உங்களுக்கு சிந்திக்க ஒரு இறுதி கேள்வி நான் வைக்கிறேன். உங்களை சுத்தி இருக்கிற பொருட்கள், நீங்க குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காத்து என இந்த அண்டத்துல இருக்கிற எல்லாத்துலயும் 99.9% வெறும் வெற்றிடம் தான் இருக்கணும். அந்த அமைதியான வெற்றிடத்துக்குள்ள அளப்பரிய கணக்கிட முடியாத ஆற்றல ஒளிஞ்சிருக்கணும். இந்த ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. சரி. அப்படியானால் மனித குலம் இவ்வளவு காலம் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அதிநவீன தொழில்நுட்பங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்ச ஆற்றல் கடல்ல ஒரு சின்ன துளிய மட்டும்தான் தொட்டிருக்கா? ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்மள உறைய வைக்கிற கேள்வி இது. இந்த பிரபஞ்ச வெற்றிடத்தோட ஆற்றல் பத்தின தேடலும் அதை நோக்கிய உங்க சிந்தனையும் தொடர்ந்து விரிவடையட்டும். இந்த சிந்தனையை தூண்டும் கேள்வியோட இன்றைய ஆழமான அலசலை நம்ம நிறைவு செய்றோம். தொடர்ந்து தேடுங்க.